வணக்கம். நவம்பர் 28ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது நேற்று யூஎஸ் மார்க்கெட்ஸ் ரெட்டில் தான் க்ளோஸ் ஆகியிருந்தது. பெரும்பாலான யூரோப்பியன் மார்க்கெட்ஸும் நேற்று ரெட்டில் தான் க்ளோஸ் ஆகியிருந்தது. இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது பெரும்பாலும் க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. குறிப்பாக கிஃப்ட் நிஃப்டி ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இது. இந்த வீடியோ செய்கிற தருணத்தில் நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகி நிஃப்டி கிட்டத்தட்ட 1% ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். யூஎஸ்ஏ உடைய அக்டோபர் மாதத்திற்கான இன்ஃப்ளேஷன் டேட்டா வெளியாகி இருக்கு. எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல் 2.6%. செப்டம்பர் மாதத்தில் 2.4 இருந்து. ஸோ இன்ஃப்ளேஷன் அதிகரிச்சிருக்கு. வல்லுநர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எதிர்பார்த்த மாதிரி தான் அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் மற்றொரு அப்டேட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இனி அவங்களுடைய யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைப்பதற்கு இன்னும் காலதாமதம் ஆகும்னு சில வல்லுநர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அதனால் ஐடி போன்ற செக்டர்களுக்கு இது ஒரு பாதிப்பாக இருக்கும்னு அதே வல்லுநர்கள் சொல்லியிருக்கிறாங்க. எக்கனாமிக் டைம்ஸில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் 8 கார் உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்கள் மீது அரசு 7,300 கோடி ரூபாய் அபராதம் விதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. எமிஷன் லெவல் அவங்க குறிப்பிட்ட அளவுக்கு மேலே இருக்குது, அதுதான் குற்றச்சாட்டு. இதில் மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, ஹுண்டாய் மற்றும் கியா தான் டாப் 3ல இருக்கிறாங்க. அதிகமாக பெனால்ட்டி போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு. ஹுண்டாய் மீது 2,800 கோடி ரூபாய் அபராதம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. மஹிந்திரா மீது 1,800 கோடி ரூபாய், கியா மோட்டார்ஸ் மீது 1,300 கோடி ரூபாய் அபராதம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இதில் குறிப்பாக ஹுண்டாய் நிறுவனத்துடைய நிதியாண்டு 2023 லாபத்துடன் இது ஒப்பிட்டு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 60% அவங்களுடைய லாபத்தில் அபராதமாக கட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அதே மணி கண்ட்ரோலில் தகவல் கொடுத்துருக்குறாங்க. சுதர்ஷன் கெமிக்கல் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், நேற்று பிளாக் டீல் நடந்திருக்கு. ப்ரொமோட்டர்ஸ் ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. 3% ஸ்டேக் 197 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஷேர்ஸை விற்பனை செய்திருப்பதாக எக்கனாமிக் டைம்ஸில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் வாங்கியிருக்கிறாங்க? பூன் இன்வெஸ்ட்மெண்ட், ஜோவியல் இன்வெஸ்ட்மெண்ட் மற்றும் ப்ளூ டைமண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கியிருப்பதாக அதே எக்கனாமிக் டைம்ஸில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. சத்தத்திற்கு மன்னிக்கவும், கீழ் வீட்டில் கொஞ்சம் வேலை நடந்துகிட்டு இருக்கு, அதனால் அங்கே சத்தமாக இருக்குது. கொஞ்சம் சத்தத்திற்காக மன்னிச்சிடுங்க. பிபிசிஎல் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், முதல் கிரீன் ஜெட் ஃபியூல் உற்பத்தி ஆலையை 2027 திறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். எல்ஐசி குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், அவங்க மணிப்பால் சிக்னா ஹெல்த் இன்சூரன்ஸில் 50% ஸ்டேக்கை வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் ஷேர் ப்ரைஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. 18 அனலிஸ்ட் எல்ஐசிக்கு கவரேஜ் கொடுத்துருக்காங்க. அதில் 13 பேர் பை ரேட்டிங்கும் 4 பேர் ஹோல்டு ரேட்டிங்கும் ஒருத்தர் செல் ரேட்டிங் கொடுத்துருப்பதாக அதே மணி கண்ட்ரோலில் செய்தியாக சொல்லியிருக்கிறாங்க. எல்ஐசி குறித்து மற்றொரு அப்டேட் மணி கண்ட்ரோல் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, தமிழ்நாடு ஜிஎஸ்டி அத்தாரிட்டிஸ் அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 104 கோடி ரூபாய் டாக்ஸ் நோட்டீஸ். இது நிதியாண்டு 2020 இதை மேல்முறையீடு செய்ய போறதாக எல்ஐசி முடிவெடுத்திருப்பதாக மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க. கோல்கேட்டுக்கு கோல்ட்மேன் சாக்ஸ் செல் ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. எதிர்பார்க்கிற டார்கெட் 2,750 ரூபாய். ஜெஃப்ரீஸ் கோல்கேட்டுக்கு பை ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. எதிர்பார்க்கிற டார்கெட் 3,570. தற்போதைய லெவலில் இருந்து 17% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. சிட்டி கோல்கேட்டுக்கு செல் ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. எதிர்பார்க்கிற டார்கெட் 3,000 ரூபாய். பிரபுதாஸ் லீலாதர் ஹோல்ட் ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. கோல்கேட் பாமோலிவுக்கு எதிர்பார்க்கிற டார்கெட் 2,973 ரூபாய். அயோனூட் எஜுகேஷன் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், டிசம்பர் 2ஆம் தேதி ஃபண்ட் ரைசிங் குறித்து முடிவெடுக்க இருக்கிறாங்க. குறிப்பாக அது ப்ரிஃபரன்ஷியல் இஷ்யூ, பிரைவேட் பிளேஸ்மெண்ட் அல்லது வேறு வழியாக ஃபண்ட் ரைசிங் பண்ணுவது குறித்து டிசம்பர் 2ஆம் தேதி முடிவெடுக்க போகிறதாக சொல்லியிருக்கிறாங்க. காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் குறித்து சிஎன்பிசி டிவி 18 கிடைத்த ஒரு தகவல், முன்னவே அவங்க அறிவித்தது தான் ஃபண்ட் ரைசிங் QIP குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் வழியாக. முன்ன அவங்க சொல்லியிருந்தது 4,000 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் பண்ண போதாக இப்போ அதை உயர்த்தி இருக்கிறாங்க. 6,000 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் செய்ய இருப்பதாக சிஎன்பிசி டிவி 18 தகவல் கொடுத்திருக்கிறாங்க. என்டிபிசி குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், அடுத்த 20 ஆண்டில் அவங்க 4 லட்சம் கோடி ரூபாய் நியூக்ளியர் பவர் பிஸ்னஸில் முதலீடு செய்ய இருக்கிறாங்கன்ற அப்டேட் எக்கனாமிக் டைம்ஸில் கொடுத்துருக்காங்க.
ஓலா எலக்ட்ரிக் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், கார்னெலியன் அசெட் மேனேஜ்மெண்ட் முற்றிலுமாக வெளியேறி இருக்கிறாங்க ஓலா எலக்ட்ரிக்லேருந்து. அவங்க ஒரு வாரத்திலே வெளியேறி இருக்காங்க. அதாவது ஐபிஓ டைமில் உள்ளே வந்திருக்கிறாங்க. அடுத்த ஒரு வாரத்தில் வெளியேறி இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 100% அவங்களுடைய லாபம் இருந்திருப்பதாக மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. கார்னெலியன் அசெட் மேனேஜ்மெண்ட் இப்போ ஹுண்டை மற்றும் ஸ்பைஸ் ஜெட்டை அவங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் சேர்த்திருப்பதாக அதே மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. IIFL சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், BELக்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 324, ஸ்டாப் லாஸ் 295. கேம்ஸ்க்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 5030, ஸ்டாப் லாஸ் 4700. தீபக் ஃபர்டிலைசர்ஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 1410, ஸ்டாப் லாஸ் 1285. சொனாட்டா சாஃப்ட்வேர் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், இன்றைக்கி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு முக்கிய காரணம் அவங்க சொல்லியிருப்பது, ஆஸ்திரேலியாவிலேருந்து அவங்களுக்கு ஒரு $multi-million ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. மதிப்போ காலளவோ கம்பெனி வெளியிடலை. ஹீரோ மோட்டோகாப்க்கு LKP ரிசர்ச் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் $5796. KEC இன்டர்நேஷனல் இன்றைக்கி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. 1700 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஆர்டர் கிடச்சிருக்கு அவங்களுக்கு பவர் கிரிட் கிட்ட இருந்து. HDFC பேங்க் குறித்து CNBC TV 18 கிடைத்த தகவல், இன்றைக்கி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. நியூ ரெக்கார்ட் ஹையை எட்டியிருக்கு HDFC பேங்க்குடைய ஷேர் பிரைஸ். 2024 இதுவரைக்கும் 8% அதிகரிச்சிருக்கு. கம்பெனியுடைய மார்க்கெட் கேபிடலைசேஷன் முதல் முறையாக 14 லட்சம் கோடியை கடந்திருக்கு. 47 அனலிஸ்ட் கவரேஜ் கொடுத்துருக்காங்க HDFC பேங்க்குக்கு. அதில் 40 பேர் பை ரேட்டிங்கும் 7 பேர் ஹோல்டு ரேட்டிங்கும், யாருமே செல் ரேட்டிங் கொடுக்கல. யார் அதிகமாக ப்ரைஸ் டார்கெட் கொடுத்துருக்காங்க அதையும் சொல்லியிருக்காங்க. ப்ரைஸ் டார்கெட் ரேஞ்ச் பார்க்கும்போது 1558 2550 வரைக்கும் இருக்கு. அதிகமாக கொடுத்திருக்கிறது அந்த 2550 கொடுத்திருப்பது PNB பரிபாஸ். அதாவது தற்போதைய லெவலில் இருந்து 40% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அவங்களை தொடர்ந்து இரண்டாவது அதிகமாக டார்கெட் கொடுத்திருப்பது கோல்ட்மன் சாக்ஸ். கொடுத்திருக்கிற டார்கெட் $2156. ஆம்பர் என்டர்பிரைசஸ் குறித்து CNBC TV 18 கிடைத்த ஒரு தகவல், 2024 இதுவரைக்கும் 107% அதிகரிச்சிருக்கு கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ். இப்போ கோல்ட்மன் சாக்ஸ் டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. பையிலிருந்து நியூட்ரலாக. எதிர்பார்க்குற டார்கெட் 6300. கிட்டத்தட்ட அந்த லெவலில் தான் இப்போ ஆம்பர் என்டர்பிரைசஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அஜ்மேரா ரியாலிட்டி தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. நீங்கள் இன்ட்ராடேல நல்லாவும் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 7% அதிகரிச்சிருக்கு. அவங்க முன்ன சொன்னதை காட்டிலும் முன்கூட்டியே வந்து கடனை அடைச்சிருக்கிறாங்க 100 கோடி ரூபாய். நிதியாண்டு 2025 Q2 உடைய முடிவில் 793 கோடி ரூபாய் கடன் வைத்திருக்கிறாங்க ஒட்டு மொத்தமாக. இப்போ அதை 693 ரூபாயாக குறைத்திருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க அஜ்மேரா ரியாலிட்டி. பேடிஎம் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், UBS நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் பிரைஸ் $1000. ஸ்பைஸ் ஜெட் இன்னைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க தரப்புல வந்து ஒரு அப்டேட் இருக்கு. ஏர் கேசல் நிறுவனம் கம்பெனி மீது கார்ப்பரேட் இன்சால்வன்சி வழக்கு பதிவு செய்திருந்திருக்காங்க. அதை இப்போ அவங்க திரும்ப பெற்றிருக்கிறாங்க. ஏன்னா சுமூகமாக 2 பேரும் பேச்சுவார்த்தை நடத்தி அதை முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. செட்டில்மெண்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட $23 மில்லியன் கொடுக்க வேண்டியது இருக்கு ஸ்பைஸ் ஜெட் இந்த ஏர் கேசல் நிறுவனத்திற்கு. அது இப்போ $5 மில்லியன் அதை சுமூகமாக முடிவுக்கு கொண்டு வந்திருப்பதாக ஸ்பைஸ் ஜெட் அப்டேட் கொடுத்திருக்காங்க. அது கூட ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் இன்னைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணதற்கு. டாக்டர் ரெட்டிஸ் குறித்து CNBC TV 18 கிடைத்த ஒரு தகவல், இந்தியாவில் முதல் முறையாக ஹெட் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கான ட்ரக்கை அவங்க அறிமுகம் செய்கிறாங்க. அது வந்து அவங்க ஜைட்டார்வி அப்படின்ற பேரில் பிராண்டாக கொண்டு வர இருக்கிறாங்க. 2023 அவங்க உரிமம் வாங்கியிருந்திருக்கிறாங்க ஷாங்காய் ஜூன்சி பயோ சயின்சஸ் கிட்டேருந்து. இந்த மருந்தை இந்தியா மற்றும் வேறு நாடுகளில் அதை உற்பத்தி செய்து விநியோகம் செய்வதற்கு 21 நாடுகளுக்கான உரிமத்தை டாக்டர் ரெட்டிஸ் வாங்கியிருந்திருக்கிறாங்க. இப்போ இந்தியாவில் அதை அறிமுகம் செய்ய இருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க CNBC TV 18. ரேட் கைல் டிராவல் டெக்னாலஜிஸ் தரப்புல வந்து ஒரு அப்டேட் இருக்கு. வியட்ஜெட் தாய்லாந்து கிட்ட உங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. அதோடைய மதிப்போ காலளவோ கம்பெனி வெளியிடல. LTI மைண்ட்ரீக்கு ஷேர்கான் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் $7500. BEML தரப்புல வந்து ஒரு அப்டேட் இருக்கு. சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட் கிட்ட இருந்து ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. அதோடைய மதிப்பு $2500 கோடி. போரோசில் சயின்டிஃபிக் லிமிடெட் தரப்புல வந்து ஒரு அப்டேட் இருக்கு. அவங்க நாசிக் ஆலையில் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் ஸ்கீமை அறிவிச்சிருக்கிறாங்க. ரத்தன் இந்தியா என்டர்பிரைசஸ் தரப்புல வந்து ஒரு அப்டேட் இருக்கு. அவங்களுடைய சேவையை ஸ்ரீலங்காவில் துவங்குறாங்க. RV400 மற்றும் RV400 BRZ வாகனங்களை அறிமுகம் செய்கிறாங்க. அப்போலோ ஹாஸ்பிட்டல் தரப்புல வந்து ஒரு அப்டேட் இருக்கு. சிங்கப்பூரை சார்ந்த ஷ்ராடர் இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் ஷேர்ஸை வாங்கி இருக்கிறாங்க. நவம்பர் 25 அவங்களுடைய ஸ்டேக்கை உயர்த்துறாங்க. 5%லிருந்து 5.01% உயர்த்தி இருக்கிறாங்க. மறுபடியும் இன்னொரு முறை மன்னிப்பு கேட்டுக்கிறாங்க. அந்த சத்தம் அதிகமாக தான் இருக்குது. அங்கே வேலை நடந்துகிட்டு இருக்கு. அந்த எரிச்சலுக்கு மன்னிக்கவும். சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.